வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மார்கழி மாத தத்துவ சாரல் தொடர் நிகழ்விலே அருட்பேராற்றின் அன்பு குரலே காந்த தத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அருட்பேராற்றின் அன்பு குரல் நூலிலே 10வது கவியாக தெய்வம், உயிர், அறிவு, மனம் என்ற தலைப்பில் கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூலிலே 10 கவிதைகளிலும் தொடர்ந்து ஒரு மைய கருத்தாக சிந்திக்கப்படுகின்ற கரு எடுத்து பார்த்திங்கன்னா, இறை தத்துவத்தையும் அதே இறைநிலையே மனிதனுக்குள் அறிவாக மனமாக செயல்படுகின்ற சிறப்புகளையும் தான் தொடர்ந்து பல கோணங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, இந்த கருத்துக்களை எவ்வளோ முறை நாம் திரும்ப திரும்ப சிந்தனைக்கு மேற்கொண்டாலும் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது மிக மிக ஒரு கடினமான ஒரு விஷயந்தான். ஏனென்றால் சமுதாயத்தில் இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்படாத, போதிக்கப்படாத கருத்துக்கள், அதே போல் நம்முடைய வாழ்கின்ற காலத்திலையும் இதுவரைக்கும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளாத பல விஷயங்கள். ஒரு சிலருக்கு இது புதிய அனுபவமாக கூட இருக்கலாம். இப்போ தொடர்ந்து பல முறை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவும், படிப்பதன் மூலமாகவும், சிந்திப்பதன் மூலமாகவும், அதுக்கு உரிய பயிற்சிகளை செய்வதன் மூலமாகத்தான் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, மேலோட்டமாக இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வது எளிது அல்ல. அதனால் தொடர்ந்து இதை பல கோணங்களிலே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த கவியில் இறை தத்துவத்தை பற்றிய கருத்துக்கள் பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கும் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள காலகட்டத்திலே நம்முடைய சுய அனுபவங்களை வைத்து பார்த்தாலும், செய்தித்தாள்களிலேயும், தொலைக்காட்சியிலேயும், இன்னும் புராண சொற்பொழிவுகளிலேயும், இன்னும் ஆன்மீக நிறுவனங்கள், கோவில்களிலேயும் இறைவனை பற்றி பல கருத்துக்கள் பலவாறாக சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கருத்தை மற்றொரு கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பெரும்பாலான மக்களுக்கு என்ன நிலைமைன்னா, ஒரு பெரிய குழப்பம்தான் மிச்சமாகும். ஆனால் நல்ல வகையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான மக்கள் சிந்திக்கிறது இல்லை. இவங்க சொன்னாலும் சரின்னு கேட்டுப்பாங்க, அவங்க சொன்னாலும் சரின்னு கேட்டுப்பாங்க. இதை பற்றி கன்ஃபியூஷன் கிடையாது. சிந்தித்ததும் கன்ஃபியூஷனாக வரும். ஆனால் சிந்திக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் சிந்திக்கின்ற ஒரு சிலருக்கு இந்த கருத்துக்கள் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் இன்ற காலகட்டத்தில் இறைநீதியை பற்றி தெளிவாக, விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக விளக்கி சொல்லக்கூடிய திறம் உள்ள ஒரே இடம் அறிவு திருக்கோவில்களே. மனவளக்கலை மன்றங்களில் மட்டுமே தெளிந்த இறை ஞானத்துக்குரிய விளக்கத்தை பெற முடியும். வேறு எந்த இடத்துலையும் இந்த விளக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை நாம் சிந்திக்கின்ற போது அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற பக்குவத்தை ஓரளவுக்காக நாம் பெற்றிருக்கின்றோம். இல்லைன்னா உட்காந்து கேட்க முடியாது. அது இன்னும் முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும், மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இந்த தொடர் சொற்பொழினுடைய அடிப்படை நோக்கமே. அதை மறுச்சு சொல்கிறாங்க, எத்தனையோ கருத்துக்களும் கேள்விப்பட்டிருந்தாலும் இங்கே பல நாட்களாக, ஆண்டுகளாக அறிவுதான் தெய்வம் என்ற கருத்தை மகரிஷி அவர்கள் திரும்ப திரும்ப விளக்குவதை கேள்விப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே அறிவு தான் தெய்வமா, இல்லை இதுவரைக்கும் வணங்கப்படுகின்ற தெய்வங்கள் எல்லாம் உண்டா இல்லையா, உண்மையா பொய்யா என்றெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். இன்னும் சில பேர் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக அறிவு தான் தெய்வம் என்று ஆணித்தரமாக பேசிவிட்டு பிறகு ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் மறுபடியும் பழையபடி விபூதி பாட்டையும் நாம் போட்டுக்கிட்டு மறுபடியும் பழையபடி ஆன்மீகத்தை நான் போகிறேன்னு சொல்லி போகிறவங்களும் உண்டு. என்ன காரணம் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். அதாவது நம்முடைய மூளை இதுவரைக்கும் எத்தனை அனுபவங்களை ஏற்றிருக்கிறது என்று பார்த்திங்கன்னா, எல்லா வகையான கருத்துக்கும் உள்ளே போட்டு ஒரு குப்பை தொட்டி மாதிரி திணிச்சு வச்சுருக்கிறோம். அதுக்குள்ள அறிவே தெய்வம் என்ற கருத்தும் கொஞ்சம் ஓரமாக போய் ஒதுங்கி இருக்கு. அதனால் இந்த பழைய பதிவுகளோடு புதிய பதிவும் இணைந்து நிற்பதனால் அந்த குழப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முடிய மாட்டேங்குது. ஆனால் தொடர்ந்து இந்த கருத்துக்களை படித்து கேட்டு சிந்திக்க தொடங்கினால் பழைய கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வரும். அதற்கு சாட்சியாக அதே பழைய புராணங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில ரகசியார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது கந்த புராணத்தில் ஒரு இடத்துல வருது, ஏற்கனவே திருவிளையாடல் சினிமா பார்த்துருக்கீங்க. அதில் சக்தி தான் பெருசு, சிவம் தான் பெருசுன்னு ஒரு வாதம் வரும். அப்புறம் சக்தி இல்லைன்னா சிவத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சக்தி என்ன பண்ணுறாங்க, தட்சனுடைய யாகத்துக்கு போகிறேன் கிளம்பிடுறாங்க. அப்புறம் அங்கே போய் அவமப்பட்டு திரும்பி மறுபடியும் இங்கே 2 பேருக்கு யுத்தம் நடந்து கடைசியில் எல்லோரும் சேர்ந்து சமாதானம் பண்ணி வைக்கிற மாதிரி அவங்க ஒரு கவுன்சிலிங் இப்படி ஒரு கருத்தை சொல்லி என்ன நிறைவு பண்ணுறாங்கன்னா, சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தியும் சிவமும் சேர்ந்தது தானே பிரபஞ்சம் என்ற ஒரு கருத்தை முடிக்கிறாங்க. இந்த இடத்துல கந்தபுராணத்தில் வருகின்ற போது என்ன கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, இறைவன் சிவமாக அருவமாக இருந்தாலும் அந்த அருவமே தான் சக்தி என்ற இயக்கமானது அந்த சக்திக்குள்ளும் அருவமே தான் இயக்க ஒழுங்காக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக சக்தியால் தனித்து இயங்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு ஆடப்பட்ட சின்ன ஒரு நிகழ்ச்சி தான் இது என்ற கருத்து கந்தபுராணத்தில் சொல்லப்படுது. அப்போ இறைவனுடைய சிவத்தினுடைய மூலம் என்ன என்றால் அரூபம் என்ற கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு சொல்லப்பட்ட சிவம், உருவங்களிலே போதிக்கப்பட்ட சிவம் என்பது
உண்மை அல்ல, அந்த உருவத்திற்கு மூலமான ஒன்று இருக்கிறது என்ற கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்தை டிவி சீரியலில் ஓம் நம சிவாயா என்று ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு நாள் அந்த பூதகணங்களெல்லாம் இருப்பாங்களே கைலாசத்தில், அவங்க எல்லாம் சுற்றி நின்று கொண்டு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சிவபெருமானும் தியானத்தில் ஆழ்ந்துட்டுருக்கிறார். நீண்ட நேர தியானத்துக்கு பிறகு சிவபெருமான் மெதுவாக கண்களை திறக்கிறாரு. பூதங்களெல்லாம் அவங்களோட வணக்கங்களை தெரிவிக்கிறாங்க. அதோட அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, பெருமானே, நாங்கள் எல்லோரும் உங்களை நோக்கி தவ முறை, தியானம், பூஜை முறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களோ எந்த நேரமும் தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் எதை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? டிவி சீரியல் தான், ஆனால் அருமையான வசனம். நீங்கள் யாரை நோக்கி தியானம் செய்கிறீர்கள்? அருமையான பதில் அதுக்கு. நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். சிவன் சொல்லக்கூடிய பதில், நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். அப்போ சிவபெருமானுக்கு ஒரு மூலம் இருக்கா? அவருக்கு என்ன பேர்? ஆதி மூலம்னு பேர். ஆதியாகவும் அனைத்திற்கும் மூலமாகவும் இருக்கின்ற இருப்பு. அது எப்படி இருக்குன்னா, உருவத்தில் இல்லை, அருவமாகத்தான் இருக்கிறது. அந்த அருவத்தின் திறம் என்ன என்றால் அறிவு. அறியும் திறன் உடையது அறிவு. இதே கருத்தை தான் பைபிள்லையும் எல்லா தோற்றங்கள், நட்சத்திரங்கள், கோலங்கள், கிரகங்கள், ஜீவராசிகள் எல்லாவற்றையும் உருவாக்கிய இறைவன் நிலை இந்த பூமியையும் படைத்து பூமியின் மையத்தில் அறிவு விருட்சத்தை வைத்தது. ஆதாம் ஏவாள் இடத்துல என்ன சொல்லுது? நீங்கள் இந்த இடன் தோட்டத்திலே உள்ள அனைத்து வளங்களையும் அனுபவிக்கலாம், ஆனால் அறிவுக்கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டு சென்றார். அதன்படி அவர்களும் இடன் தோட்டத்தில் உள்ள எல்லா காய்கறி கனிகளையும் பழ வகைகளெல்லாம் உண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் அறிவு விருட்சத்தை மட்டும் தொடலை. ஒரு நாள் அந்த இடம் தோட்டத்திலே அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு பாம்பு சந்திக்கிறாங்க. அந்த பாம்பு கேட்குது, நீங்கள் இந்த இடம் தோட்டத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் அனுபவித்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஆமாம், விளக்கப்பட்ட அறிவுக்கணையை தவிர அனைத்தையும் நாங்கள் புசித்திருக்கிறோம் என்று பதில் சொல்கிறாங்க. ஏன் அந்த கனி புசிக்கவில்லை? இறைவன் அதை புசிக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். அதனால் அந்த விளக்கப்பட்ட கனியை நாங்கள் புசிக்கவில்லை. பாம்பு சொல்லுது, அந்த அறிவு விருட்சத்தில் உள்ள அறிவுக்கனியை புசித்துப்பார், நீயும் உன் தேவனைப் போலவே ஆகிவிடலாம், தெய்வமாகவே ஆகிவிடலாம் என்று ஏவாளை வற்புறுத்தியது. ஏவாள் அந்த கனியை புசித்தாங்க. ஒரு இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை விட ஒரு புதுமையான உணர்வு ஏற்படுவதை உணர்ந்தாங்க. ஒரு தெய்வீகமான உணர்வு ஏற்படுவதை உணர்ந்தாங்க. அந்த இன்பத்தை தன்னோடு சகமாக வாழ்கின்ற ஆதாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற கருணையில் ஆதாமையும் வற்புறுத்தி அறிவுக்கனி புசிக்க வைத்தாள். ஏவாள் பெற்றதைப் போல ஆதாமும் ஒரு உணர்வை பெற்றான். இந்த அறிவுக்கனி புசித்த பிறகு ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள்.
தங்களுக்குள் பேதம் இருப்பதை அறிந்தார்கள். ஆண் பெண் என்ற பேதம் இருப்பதை அறிந்தார்கள். அது மட்டுமல்ல, அது அடுத்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம் பைபிளில். அன்று ஆதாம் முதன்முறையாக ஏவாளை அறிந்தான். தாம்பத்தியம். அப்போ அதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த பேதமும் தெரியலை, ஆண் பெண் பேதமும் தெரியவில்லை, அவர்களுக்கு இடையிலே ஒரு உணர்வு உண்டு என்பதும் அவர்களுக்கு தெரியல. அது மட்டும் அல்ல, அந்த முதல் வசனத்தில் இடந்தோட்டத்தின் மையத்தில் உள்ள அறிவு விருட்சம். ஏன் அது எங்கே ஓரமாக இருந்திருக்கலாமில்ல, அது என்ன மையத்தில் உள்ள அறிவு விருட்சம். இப்போ ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உள் அடங்கிய மெய்ப்பொருளாக உண்மையே தெய்வமாக இருக்கின்ற கருத்தை பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே கருத்து பாரதியார் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். அதனால் அந்த உள் அடங்கிய ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மையத்தில் அடக்கம் பெற்றிருக்கின்ற ஆற்றல் இறைநிலையே தான். அது எப்படி இருக்கு என்றால் அறிவாக இருக்கிறது என்ற கருத்தை பைபிள்லேயே சொல்லி வச்சிருக்கிறார். அந்த அறிவு என்பது தான் உணர்வு என்று இந்து தத்துவங்கள் விளக்கி கொண்டிருக்கின்றன. கீதையில் அதுக்கு மைய கருத்தை சாங்கிய யோகம் என்று விளக்கம் சொன்னாங்க. அதனால் நம்ம காலங்காலமாக தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாத சம்பிரதாயவாதிகள் சொன்ன கருத்துக்களையே வச்சுக்கிட்டதுனால அதே தத்துவங்களுக்குள் அமைந்திருக்கின்ற தத்துவார்த்தத்தை உள்ளடங்கியிருக்கின்ற ரகசியார்த்தத்தை நம்மால் சிந்திக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கும் மகரிஷி அவர்கள் எவ்வளவு முறை தெளிவாக நமக்கு அதை எடுத்து விளக்கினாலும் அந்த பழைய கருத்துக்கள் நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க தவிர அதை உதறி தள்ளி புதிய ஒரு தெளிவுக்கு வருவதற்கு நமக்குள் தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கத்தை எடுத்து வெளியே போடாத வரைக்கும் நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை என்பது அங்கே இருக்கு. ஸோ தயக்கம் ஏன் வருதுன்னா தெளிவு இல்லாததுனால் தயக்கம் வரும். தெளிவு வந்துவிட்டால் துணிவு தானே வந்துவிடும். தெளிவு வருவதற்கு என்ன தேவை என்றால் விளக்கங்கள் மட்டுமே போதாது, விளக்கம் அனுபவத்தில் வர வேண்டும். அதாவது தத்துவ விளக்கம், தத்துவ ஞானம் என்று இரண்டு தன்மைகள் உண்டு, இரண்டு அம்சங்கள், கோட்பாடுகள் உண்டு. என்ன வித்தியாசம்னா தத்துவ ஞானம் என்பது சுய அனுபவம். தத் என்ற இறைத்தன்மையை தனக்குள் அனுபவத்தில் உணர்ந்து பெறுகின்ற நிலை. அதை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்கின்ற போது அதுக்கு தத்துவ விளக்கம் என்று சொல்லுவாங்க. இறை தத்துவம் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று தன் அனுபவத்தை கொண்டு எடுத்து விளக்குகின்ற கருத்துகள். இதை கேட்பவர்களால் மட்டுமே ஞானம் வந்துவிடுமா அப்படின்னா வராது. பேசுதல் மட்டுமே ஞானம் வந்துவிடுமா, அதுவும் வராது. ஏன்னா அப்பப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேயே பார்க்குறீங்க, செய்தித்தாளில் வரும், இந்த தலைப்பில் பேசுகிறாங்கன்னு சொல்லி புகழ்பெற்ற பேச்சாளர்லாம் வருவாங்க. ஆனால் எதை தெளிவாக விளக்கிடுவாங்கன்றீங்க? ஒன்றும் விளக்க முடியாது. இன்னும் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், இதுவரைக்கும் முழு கீதையை விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களா யாராவது? ஏன் சொல்ல முடியல? ஒரு முறை கீதை உபன்யாசம் போயிருந்தேன் ஒரு முதல் நாள். அவங்க அந்த வாரத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ராஜயோகம். ஆனால் 2.5 மணி நேரம் பேசின கருத்து சாங்கிய யோகம். ராஜயோகத்து வரவே இல்லை. அதனால் சாங்கியோகம் எதை தெளிவாக விளக்குகிறது, ராஜயோகம் எதை சொல்ல வருகிறதுன்றது பிரித்து புரியாதவங்க உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் தமிழையும் மாறி மாறி பேசுனா நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு.
ஆனால் புரிஞ்சவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. இதுபோல் எத்தனையோ சொற்பொழிவு நடந்துகிட்ருக்கே தவிர உண்மையிலேயே அவர்கள் விளங்கி சொல்கிறார்கள்னா இல்லை. ஏதோ படிக்கிறாங்க, கேட்குறாங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. இந்த விளக்கங்களால் விளங்கி கொள்ள முடியுமா என்றால் அவனும் விளங்க மாட்டான், கேட்குறவங்க விளங்க மாட்டாங்க. அது தெளிவாக மார்ஷர் கவியில் சொன்னாங்க. சாந்தமான மனநிலையில் சலனம் என்று ஆய்ந்திட, சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் முன் உள்ளம். இறைநிலை அறிவுதான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? தவத்தில் ஆழ்ந்து 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 உள்ள போகணும். அப்போ மனம் வேகத்தில் இருந்து விவேகத்தில் ஒடுங்க 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 சாந்தம் வந்துவிடும், அமைதி வந்துடும். அந்த அமைதி நிலையிலே, அந்த சாந்தமான மனநிலையில் சலனம் என்று ஆய்ந்திட, வேறு எண்ணங்கள் குறுக்கிடாத நிலையில் அந்த இறைநிலையோடு இறைநிலையாகவே ஒன்றி போகின்ற போது சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் உன் உள்ளம். அப்போ நம்முடைய அறிவுக்கே தெரியும், இதுதான் தெய்வம், இதை விட உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்ட நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இதை மையப்படுத்தி சொல்ல வந்த கதைகள் என்றதை தெளிவாக விளங்கிக் கொள்கின்ற போது, இப்போ வேறு யாராவது ஒரு கருத்து சொன்னால் வச்சிங்களேன், அதில் நமக்கு நம்பிக்கை வருமானு பார்த்தீங்கன்னா வராது. சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் முன் உள்ளம். இது யாருக்கெல்லாம் வேணும்னா, வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. என சமுதாயத்தை கையில் எடுத்திருக்கின்ற துறைகளே 3: அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம். ஸோ வேந்தர் அரசியலில் உள்ளவர்கள், வேதர் தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டவர்கள், வணிகர் இயற்கை வளங்களை கையில் கொண்டவர்கள். இந்த 3 பேருக்கும் இந்த அறிவு தேவை. இதை யார் சொல்ல முடியும்? விளங்கியவர்கள் தான் விளக்கி சொல்லணும். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது எது? விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அப்போ விளக்கி சொன்னாலும் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், விரிந்த நிலையிலே உணர்ந்து கொள்ளலாம். உடல் அளவிலே விரிந்து, உடலை தாண்டி விரிந்து, பிரபஞ்ச அளவிலே விரிந்து, அதையும் தாண்டி விரிந்தால் அந்த விரித்து உணர்கின்ற பொழுது தான் அனுபவத்தை பெற முடியும். அது இப்படி பெற்றவர்கள் அதை விளக்கி சொல்லணும். விளக்கினேன் விளங்கியே. அப்போ விளக்கம் சொல்பவர்கள் விளங்கி கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த கருத்திலே ஜீவன் இருக்கும். கேட்பவருடைய கருமையத்திலே அந்த கருத்துக்கள் ஊடுருவி அவர்களுக்குள் அந்த சிந்தனையை தூண்டிவிடும். தொடர்ந்து சிந்திக்கின்ற போது அந்த கருத்துக்களிலே தெளிவு வந்துவிடும். தெளிவு வந்துவிட்டால் துணிவு தானாக வந்துவிடும். அதுதான் சொல்கிறாங்க, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம். அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. அதே அறிவு தான் நமக்குள்ளாக 6 நிலைகளிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 6வது நிலையிலே வெளிப்பட்ட பகுத்தறிவு, அந்த பகுத்தறிகின்ற நிலையிலே மட்டும் நிறைபெறுவது இல்லை. பகுத்து பகுத்து ஆராய்ந்து பார்த்து இயற்கை வளங்களை பயன்கொள்ளுகிறது, இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ள துவங்குகிறது. அந்த பகுத்து அறிவு விரிந்து விரிந்து தொகுத்தறிவாக மாறி, முற்றறிவாக மாறி, பேரறிவோடு இணைந்து லயமாகி விடுகின்றது. அந்த பேரறிவிலே லயமான நிலையிலே தானே தான் தெய்வமாகவும், தெய்வமே தான் தானாக வந்திருக்கின்ற தானே பரனான நிலையை அறிந்து கொள்கிறது. அப்போது வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்ற தெளிவும் திணிவும் இயல்பாகி விடுகின்றது. அது வரைக்கும் தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம். அதுவே தான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில். அந்த அறிவு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகளாக. சென்ற கவியில் மனம் வேறு அறிவு வேறு இல்லை, காந்தம் வேறு இறைவன் வேறு இல்லை. கந்தபுராணத்தை சொல்கிறாங்க, சிவன் 5 தலைகள் உள்ள உருவத்திலே தோற்றம் கொண்டு
ஆறாவது முகம் அது அதிதேகம் என்ற வகையில். அதிதேகம்னா இருக்குது, ஆனால் பருப்பொருளாக இல்லை. எப்படி கருத்தை இணைச்சிருக்காங்க பாருங்கள். சிவன் முருகனை உருவாக்குவதற்கு முன்பாக 6 தலைகள் உருவத்தை கொண்டு வர்றார். சிவனுக்கு 6 தலை இருக்குது. 5 தலைகள் நம்ம தலைமா இருக்குது. 6வது தலை எப்படி இருக்குன்னா ஷேடோவாக இருக்குது, நிழல் உருவமாக இருக்கிறது. ஒவ்வொரு நெற்றியிலிருந்தும் பொறிகள் கிளம்பி வந்து 6 பொறிகள் வெளிவருது. அந்த 6 பொறிகள் வெளிப்படுகின்ற போது மனிதன் அதை தாங்க முடியல, எல்லாம் பயந்து ஓடுறாங்க. சக்தியே அதை பார்த்து பயந்தாலாம். என்ன கருத்துன்னா, சிவமேதான் அனைத்துமாக மாறினாலும் ஒன்றொன்று இணைவது இல்லை, அது சிதறி ஓடத்தான் பார்க்குது. பஞ்சபூதங்களாக வந்ததெல்லாம் பருப்பொருள் மாற்றங்கள். ஆனால் அந்த இன்னொரு முகம் இருக்கிறதே ஷேடோ, அந்த நிழல் முகம் காந்தம். அது இருக்கு ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்கு. இது போன்ற அந்த காந்தம் இறைவனுக்குள்ளாக அடக்கம் பெற்றிருந்தது தான் அது எழுச்சி பெற்று 6 பொறிகளாக வந்து சரவண பொய்கையிலே நிறைந்து அது 6 குழந்தைகளாக உருமாறுகிறது. 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து வருகிறார். ஒரு நாள் சக்தி வருகின்றாங்க, வந்து அந்த குழந்தைகளை அரவணைக்கின்ற போது அந்த 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையாக மாற்றம் பெறுகிறது என்ற கருத்தை சொல்கிறாங்க. அப்போது இதுவரைக்கும் நாம் முருகனுக்கு தான் 6 முகம் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க அப்பனுக்கே 6 முகம்ங்கிறது இப்போ தான் தெரியும். அதனால தான் சொல்கிறாங்க, இவன் சாட்சாத் சிவனே தான் என்று சூரபத்மனே ஒத்துக்கிற ஒரு இடத்துல. சாட்சாத் சிவனுக்குரிய ஆற்றல் இந்த பாலன் இடத்துல இருக்கிறது, குழந்தையாக இருக்கிறானே தவிர இவன் சர்வ வல்லமை வாய்ந்தவன் என்ற கருத்தை சொல்கிறாங்க. அதனால் புராணங்களை எழுதி வைத்தவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க எழுதலை. அதே சமயத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவும் எழுதலை. கதைகளை வெளிப்படுத்தினாங்க, கதைக்குள் கருவை அடகு வைச்சாங்க. கதையை மட்டுமே நம்புறவன் அதோடு நின்று போயிடுறான். அந்த கதைக்குள் இருக்கின்ற கருவை தேடுபவனுக்கு கரு கிடைக்கும். அந்த கருவை தேடுவதற்கு கருவை அறிந்திருக்க வேண்டும். கருவை அறியாதவன் கருவை தேட முடியாது. அதனால் புராணங்களிலே கூட சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து இறைநிலை என்பது அறிவுதான், அருவம்தான். அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றலை எழுச்சி பெற்று பல வகையிலே தரமாற்றம் அடைகிறது என்ற கருத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த காந்தம் இருக்கே, இது இருப்பது போல இல்லாதது, இல்லாதது போல் இருப்பது. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? மாயா, மாயை என்று பேர் வச்சாங்க. அந்த மாயை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, அத்தனை தோற்றங்களாகவும் மாற்றம் பெறும். ஆனால் அந்த மாயை தோற்றங்களாக மாற்றம் பெறுவதற்கு சிவத்தை அறிந்த ஒரு பரு உருவம் துணை செய்யணும். அதனால் இறை தத்துவத்தை தெளிவாக அறிந்த காசிப முனிவருக்கும் மாயை என்ற அரக்க பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் சூரபன்மனும் மற்ற எல்லா அரக்கர்களும், இன்னும் நிறைய ஜீவராசிகள் எல்லாம். அது எப்படி அந்த கதையில் சொல்கிறாங்கன்னா, காசிப முனிவன் பல ஆண்டுகள் தவத்திலே ஆழ்ந்து ஒடுங்கி சிவனை அறிந்த நிலையிலே இருக்கிறார். சுக்கராச்சாரியர் சொல்கிறாரு, நீ காசிப முனிவனோடு இணைந்தால்தான் சர்வ வல்லமை மிக்க அரக்க குழந்தைகளை பெற முடியும். அரக்கனை யாருங்க? இங்கே அதுக்கு ஒரு விளக்கம் வேணுமே. இல்லை நான் பாட்டுக்கு கொம்பு இந்த கோரப்பல் வச்சுக்குவோம்.
அரக்கன் அப்படி தான் இருப்பாங்க, 2 கொம்பு வச்சுருப்பாங்க, 2 கோரப்புல் பெருசாக இருக்கும். அரக்கன் என்றால் 10 தீய குணங்களிலே சிக்கியிருக்கின்றவர்கள் அரக்கர்கள் என்ற அர்த்தம். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை. இந்த 10 தீய குணங்களில் சிக்கியிருந்தால் அசுரன், அரக்கன் என்றெல்லாம் பேர். அப்போ இந்த 10 தீய குணங்களுக்கு மூலம் யார் என்றால் மனம்தான். இந்த 10 தீய குணங்களை நிறைமனமாக மாற்றுவது எது என்றால் அறிவு. அப்போ நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, விட்டு கொடுத்தல், சமநோக்கு, அன்பு, கருணை, நன்றி என்றெல்லாம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். இது எதனுடைய தன்மை? இது அனைத்தும் அறிவின் தன்மை. அப்போ மாயை என்பது மனம், மனம் என்பது 10 தீய குணங்கள் உள்ளடக்கியது. அந்த 10 தீய குணங்களே எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும், எல்லா ஜீவன்களிடத்திலும் இருக்கும். அதனால் அந்த மாயை என்பதை ஒரு பெண் உருவமாக அமைத்து காசிப முனிவர் என்று அறிவின் தத்துவத்தை ஆண் உருவமாக இணைத்து இந்த 2 பேரும் இணைந்ததால் வந்தது தான் மற்ற தோற்றம் என்று சொல்லி அதில் இன்னொரு அருமையான கருத்தை உள்ள வைக்கிறார். அந்த மாயை எப்படி இருக்குன்னா, இந்த அறிவை எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படி பண்ணுமா. அந்த பெண்ணும் மாயை ஏற்பட்டிருப்பா, அழகான வடிவத்தில் தான் வரணும். அப்போ அழகான வடிவத்தில் மாயையினால் பல வகையான தோற்றங்கள் உருவாக்குறான். அழகான பிரம்மாண்டம் அரண்மனை, அதுதான் நம்ம மயக்கம் வருதுங்க. எவ்வளோ அருமையாக வீடு கட்டிட்டேன்னு சொல்லி பெருமைப்பட்டுருக்கிறோமே. அப்புறம் அதுக்குள்ளே ஏசி செட்டப்லாம் பண்ணணுமே. அப்புறம் அதுக்குள்ளே அப்படியே தென்றல் தவழ மாதிரி அப்புறம் பூ பணங்கள் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அழகாக பெட்டெல்லாம் தயார் பண்ணி அதில் நறுமணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் அழகாக பண்ணி வச்சுட்டான். இந்த தோற்றங்கள் உண்டான உடனேயே காசிபனுடைய தவம் மெதுவாக கலைகிறது. அப்புறம் எழுந்து கண்ணை திறந்து பார்த்தான், இந்த பெண்ணுடைய அழகை பார்த்தான், மயங்கினான். உடனே அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று விரும்புகிற போது இவ உடனே வசப்படலை. அதுக்கு என்ன சொல்கிறான், உன்னோட வேலை என்ன, தவம் பண்ணுறது தானே, நீ போய் தவம் பண்ணு போ, நீ எதுக்கு என்ன பார்க்குறேன். அவன் சொல்கிறான், தவத்துடைய நோக்கமே உன்னை அடைவது தான்னா. தவத்தின் பலனே சித்தியை பெறுவது, சித்தியோ உன்னை கண்டுவிட்டால் சித்தி வந்து விட்டதுன்னா. இதுதான் நிறைய பேர் பண்ணுற வேலை நாட்டில். ஆன்மீகத்தில் ஏன் திடீர்னு ஆசா சோபாவில் உள்ள நுழையாங்க பார்த்தீங்கன்னா இதுதான். பிறகு அந்த பெண் சொல்கிறா, நான் எந்தெந்த உருவங்கள் வருவேனோ அந்தந்த உருவங்களுக்கு தக்க மாதிரி நீங்கள் என்னை தூக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறான். அப்புறம் அடுத்த வர பேராக்கல்ல ஆடா மாறினா, மாடா மாறினா, புளியாக மாறினான்றெல்லாம் கதையை சொல்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த அறிவும் இந்த மனமும் இயக்கமும் இருப்பும் இணைந்து ஏற்பட்ட தோற்றங்களே பல்வேறு ஜீவன்கள் என்ற கருத்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால் அந்த தத்துவத்தை உணராது ஒரு கதாபாத்திரங்களிலே சம்பவங்களிலே அதை நுழைக்க முடியாது. அதனால் அங்கேயும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லிக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படை சூட்சுமம் தெரிந்திருந்தால் தான், சூத்திரம் தெரிந்திருந்தால் தான் கணக்குக்கு விடை சொல்ல முடியும். சூத்திரம் தெரியாதவர்களிடத்துல இது கிடைச்சதுன்னா கதை மட்டும்தான் மிச்சமாகும், கருத்து காணாமல் போயிடும். அதனால் இறைநிலையும் அதன் இயக்கமாக ஏற்படுகின்றது. இறைநிலையே தான் இயக்கத்தில் வருகின்ற போது வேகமாக ஏற்படுகிறது. ரெண்டும் ஒன்று தான். அறிவின் அலைகளே, ஈர்ப்பு அலையும் இறைநிலையே தான், விளக்கும் அலையும் அதுவே தான். ஈர்ப்பு உள்ளே போய் திணி பெற்றதால் அது எழுச்சி பெற்று மேலே வந்தது, அவ்வளோதான். பக்கெட்டு நிறைய வரைக்கும் தண்ணி உள்ளே போச்சு, நிறைஞ்சதுக்கப்புறம் தண்ணி வெளியே வந்தது. அப்போ அது கொள் அளவு தானே அதுக்கு அடிப்படை. கொள்ளளவுக்கு மேலே போச்சுன்னா வெளியே திரும்புது. அப்போ உள்ளே போகின்ற ஒன்றே திரும்பி வருகின்ற நிலை. அப்போ உள்ளே போகின்ற வரைக்கும் ஈர்ப்பு என்று சொல்லுகின்றோம், திரும்புகின்ற போது விலக்கல் என்று சொல்லுகின்றோம். ஸோ இரண்டும் ஒரே அலைகள் தானே.
உள்ளே போனது திரும்பி வருது. உள்ளே போகலன்னு திரும்பி வர முடியுமா? உள்ளே ஒன்று ஈர்க்கப்படவில்லை என்றால் திரும்பி எதிர்த்து வர முடியுதா? அங்கே யாரும் கிடையாது, எதிர்த்து வர்றதுக்கு ஆள் கிடையாது. அப்போ உள்ளே போனதே தான் திரும்ப வருகிறது. அப்படி இயக்க அலைகள் வெளிவந்து சுற்றிருக்கின்ற வெளியோடு கலக்கின்ற போது காந்தம் என்ற நிலையில் மாற்றம் பெறுகிறது. இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தை கணக்கிட முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருக்கும். இந்த இறை துகள் அதுவே காந்த துகளாகத்தான் இருக்குது. அந்த காந்த இயக்கத்துக்கு மையத்தில் இறைநிலை இருப்பாக இருக்கிறது. அப்போ இறைத்துகள் எவ்வளோ சிறுசுன்னு பார்த்தோம். இப்படின்ற நேரத்தை 10 கோடியாக பிரித்தாலும் அதைவிட நுட்பமானது துகள். அதுக்குள்ளேயே காந்தம் இருக்குது. அந்த காந்தத்துக்குள்ளே இருப்பு இருக்குன்னா எவ்வளோ சிறுசுன்னு பார்த்துங்க. மனிதனுடைய மனம் நுணுகி 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 சென்று பக்குவப்பட்டால் ஒழிய இந்த இடத்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவ்வளவு சிறிய நுட்பமான தூசை விட தூசானது, அதுக்குள்ளவே இருப்பு இருக்குது, இயக்கம் இருக்குது, காந்தம் இருக்குதுன்னா இது இல்லாத இடம் எதுங்க? அதுவே தான் வான்காந்தம். அகண்ட மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மைய பகுதி இறை அறிவாம். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மையத்தில் அமைந்திருக்கின்ற இருப்பு இருக்கிறதே, அந்த இருப்பு என்றைக்காவது செயல் இழந்து விட்டதா, ஆற்றல் இழந்து போனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலத்தும் ஆற்றல் குறைபடுவதே இல்லை. அப்போ தொடர்ந்து ஏற்படக்கூடிய அலைகளால் கருவிலிருந்து அணுவுக்கு ஆற்றல் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறத தவிர அணு காலத்தால் நின்று போகுது. ஆனால் நின்றாலும் கருவாக தான் இருக்கும். அது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா, அணுக்கருவை எதிர்த்து எலக்ட்ரான்கள் வலம் வருகின்றன. எலக்ட்ரான்கள் வலம் வருவதற்கான சக்தி அணு கருவில் இருந்தே கிடைக்கிறது. அணுக்கரு என்றைக்காவது ஆற்றல் இழந்து விடுகிறதா என்றால் எந்த காலத்திலும் எந்த இடத்திலையும் ஆற்றல் இழந்து போவதே இல்லை, குறைவிடுவதும் இல்லை. அதனால் பஞ்சமிலா விண்மைய பகுதி அது என்றைக்கும் குறைபடாத நிறைவான ஆற்றல், பஞ்சம் இல்லாத விண்மைய பகுதி இறை அறிவாம். படக்கு நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம். அந்த இறைவனுடைய இயக்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவு ஒரு படர்க்கை, அந்த மையத்திலிருந்து பறந்து வருகின்ற அலைகள். இதைத்தான் நம்ம மனசு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மனம் என்பது என்னன்னா, வாழ்க்கை அனுபவங்களை ஈர்த்து இருப்பாக்குது, இருப்பாக உள்ளதை மலர்த்தி வெளியே காட்டுது. அப்போ ரெக்கார்டிங் அண்ட் பிளேபேக். இப்போ ஒலி நாடால் பதிவு செய்கிறோம். இந்த ஒலி அலைகள் இந்த மைக்கு மூலமாக உள்ளே போய் அந்த டேப்பில் உள்ள அந்த காந்த, அதை என்ன பேர் சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் டேப்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த காந்த நாடாவிலே உள்ளே பதிகிறது. இப்போ நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீண்டும் அந்த ஒலி நாடாவை அதே இதில் ப்ளே பட்டன் அமுக்கணும்னா என்ன பதிந்திருக்கிறதோ அதை எடுத்து காட்டுதா இல்லையா? இது மத மனசு. இந்த கர்மேந்திரங்களையும் ஞானேந்திரங்களையும் கொண்டு ஒவ்வொரு தலைமுறையிலையும் என்னென்னெல்லாம் அனுபவங்களை நாம் பெற்றிருக்கின்றோமோ அத்தனை அனுபவங்களும் ஒன்று கூட விட்டு போகாது ஈர்த்து சுருக்கி தனக்குள் இருப்பாக்கி, அப்படி இருப்பானதை காலத்தால் மறைத்து காட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் மனசு. அப்போ ஈர்த்தும் விளக்கியும் 2 கூறுகளை மையப்படுத்துகின்ற தன்மை எது என்றால் காந்தம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ளஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னட்டிசம். விளக்கும் அலையும் ஈர்ப்பு அலையும் இணைந்த நிலை காந்த அலை. அதனால் இந்த காந்த அலைகள் ஒவ்வொரு ஜீவனுக்குள் உடல் அளவிலே எல்லை கட்டி கொண்டு இயங்குகின்ற போது இதுக்கு ஒரு சிறப்பாக வார்த்தை பயன்படுத்துகின்றோம், ஜீவகாந்தம். இதுவே உடல் தாண்டி பஞ்சபூதங்களிலே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இயங்குகின்ற போது அதுக்கு வான்காந்தம் என்று பேர். வஞ்சமிலா சிவகாந்தம் வான்காந்தம் 2 வாழ்வுயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும்.
வஞ்சமிலா ஜீவகாந்தம். வஞ்சம்னா குறை அல்லது தீமை செய்யக்கூடிய பாவனைகள். தீயதை செய்யக்கூடிய பாங்கு காந்தத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தத்திலேயே அது ரிப்பல்சிவ் இருக்கிறது வெளியே காட்டுது, அவ்வளோதான். உள்ளதை வெளியே காட்டுது. நமக்குள்ள நல்ல எண்ணங்களும் இருக்குது, தீய எண்ணங்களும் இருக்குது. நல்ல எண்ணங்கள் வெளிப்படுகின்ற போது அன்பு, கருணை, நட்பு இவை ஓங்கும். தீய எண்ணங்கள் வெளிப்படுகின்ற போது ஆசை, கோபம், களவு, கவலை இதெல்லாம் வெளியே வரும். இப்போது கோபப்படுறது யாருக்கு பிடிச்சிருக்குது? யாருக்கும் பிடிக்கல. கோபப்படாமல் இருக்க முடியுதா? முடியல. ரெண்டுக்கு என்ன காரணம்? பக்குவம் இல்லை காரணம். பக்குவம் வந்து விட்டால் ஆசையும் இல்லை, கோபம் இல்லை, கவலையும் இல்லை. அப்போது மனம் பக்குவம் அடைகின்ற வரைக்கும் அவருடைய இயல்பு நிலையிலே நெகட்டிவ் வேவ்ஸ், தீய எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறது. பக்குவம் அடைந்து விட்டால் தன் ஆத்ம நிலையிலே அன்பு, கருணை, நன்றி என்ற தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அதனால் ஜீவகாந்தத்தில் வஞ்சமில்லை. அந்த ஜீவகாந்தத்தில் பதிந்த பதிவுகளால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். இப்போது எத்தனையோ அனுபவங்களை பெறுகிறோம். எல்லாவற்றையும் ஈர்த்து 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 உள்ளே இருப்பாக்குது. ஆனால் ஆகிட்டு போகுது. நமக்கு என்ன நட்டம்? உள்ளே போகுது, இருக்குது, இருந்துட்டு போட்டுமே. நமக்கு என்ன சுமையா? இல்லையா? அதாவது சுமை இருக்குங்களா? மையத்தில் ஒரு சுமையும் இல்லை. தலையில் தான் பாரமே தவிர கருமையத்தில் ஒரு சுமையும் இல்லை. எங்கே கணக்குது? அங்கிருந்து எண்ணங்கள் வந்து மூளையில் மோதுது. எதுக்குடா இந்த தேவையில்லாதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு சலிப்பாது, இல்லைங்களா? அப்போ உள்ளே போவதனால் நமக்கு தாக்கமா என்றால் தாக்கம் இல்லை. தாக்கம் எப்போ வருகிறது? வெளியே வந்து மூளையில் மோதி மீண்டும் எண்ணங்களாக மாறுவதால் தாக்கம். அதனால் அது விலகி அதனுடைய தன்மையில் வெளிப்படுத்துகின்ற போது அந்த நெகட்டிவ்னுடைய தாக்கம் மூளையில் மோதுகின்ற பொழுது தான் நம்ம அதுக்கு சிரமப்படுகின்றோமே தவிர உள்ளே நெகட்டிவ் இருப்பாதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதனால் வஞ்சமிலா ஜீவகாந்தம், வான்காந்தம் இரண்டே, வாழ் உயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும். அப்போ ஜீவன்களிலே ஜீவகாந்தம் தான் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது, புலன் இன்பங்களையும் தூக்கிறது. உடலை தாண்டி இருக்கின்ற பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்த ஆற்றல் தான் இயக்க ஒழுங்காக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி. இந்த மூன்று நீதிகளுக்கு உட்படவில்லை என்றால் பூமி சுற்றுற வேகத்துக்கு, ஓடுற வேகத்துக்கு சந்திரன் சமாளிக்க முடியுமான்னு பாருங்களேன். ஒரு மணி நேரத்துக்கு 65,000 மைல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்குது பூமி. பூமிக்கும் சந்திரனுக்கு இடையே உள்ள தூரமும் 2,30,000 மைல். 65,000 மைல் வேகத்தில் போகக்கூடிய பூமி பௌர்ணமினால தனக்கு முன்பு சந்திரன் இருக்குது. அப்போ இந்த 2,30,000 மைல் தூரத்தை கடப்பதற்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒரு 3.5 மணி நேரத்தில் கலந்துடலாம். எந்த பௌர்ணமியிலாவது பூமி சந்திரன் மேல் மோதியதாக சரித்திரம் இருக்கா? சரி, இந்த பக்கம் அமாவாசை, இது ஓடுறது விட்டுட்டு ஓடி போயிடுச்சா? திருவிழாவில் குழந்தைய விட்டுட்டு போன மாதிரி. ரெண்டும் நடக்கலையே. அப்போது இந்த வேகத்துக்கு தக்க மாதிரி சந்திரன் இணைத்து வைத்திருக்கிறதே அந்த ஆற்றல் எது? பூமி எப்படி ஓடினாலும் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி முட்டிக்காமல் விட்டுட்டு விலகிடாமல் சரியாக தூரத்தை பாதுகாக்கிறதே அது எது? இல்லையா? அதுதான் வான்காந்தம். சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும். சூரியனுடைய காந்த களத்திலே பூமி மயந்துட்டுருக்குது, பூமியுடைய காந்த களத்தில் சந்திரன் மயந்துட்டுருக்குது. ஸோ எந்த ஒன்றும் எதையும் விட்டு விலக முடியாது, போய் மோதி நொறுக்கவும் முடியாது. இப்படி துல்லியமான இயக்க ஒழுங்கு இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் காந்தமே. அதனால் பிரபஞ்சத்தில் வான்காந்தம் கோள்களின் இயக்கத்தை காக்கிறது. ஜீவன்களிலே ஜீவகாந்தம் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் காக்கிறது.
பஞ்சபுலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன். அப்போ இயற்கை நீதி வஞ்சமும் இல்லை, பஞ்சமும் இல்லை. ஜீவகாந்தத்தில் வஞ்சம் இல்லை, வான்காந்தத்தில் பஞ்சம் இல்லை. ஆமாம், நமக்கோ வஞ்சமும் நிறையா இருக்குது, பஞ்சமும் நிறையா இருக்குது. இது எங்கேருந்து வந்தது? பூமி முழுவதும் பஞ்சம் தீர மாட்டேங்குது இல்லை? ஏன் பஞ்சம் வருது? இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். இயேசுபரன் சொல்கிறாரு, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். இதில் என்ன விலைவாசி? யோசிச்சு பாருங்களேன். இந்த பூமியிலிருந்து எந்த வளத்திற்காகவாவது மனிதன் எதை கொடுத்து எடுத்தானா? பூமியில் உள்ள இயற்கை வளங்களை தோண்டி எடுக்கின்ற போது எதையாவது பூமிக்கு நாம் கொடுத்தோமா? என்ன கொடுத்தோம்? ஒன்றும் கொடுக்கல. இலவசமாக தானே கிடைச்சது. அப்புறம் எடுத்த பிறகு எனக்கு சொந்தமுங்கிறமே. அங்கேருந்து எடுத்தோம், எடுத்ததுக்கப்புறம் எனக்கு சொந்தம். உனக்கு வேணுமா? இந்த வாங்கிக்கோ, காசு கொடுத்து வாங்கிக்கோ. இல்லை இதுக்கு பதில் இது கொடு, பண்டமாற்று. அதனால் சமுதாயத்தில் ஏற்பட்ட குறைகளுக்கு, பஞ்சத்துக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் தான். உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளுக்கு உழைத்து பெறுவது என்ற நீதி மட்டும் இருந்தால் போதும். இங்கே பஞ்சமே கிடையாது. ஏன்னா மகாபாரத காலத்தில் மொத்தம் வாழ்ந்தவங்களே அதிகபட்சம் 10 லட்சம் பேர் வச்சுங்களேன். ஏன்னா அதில் சொன்ன கணக்குப்படி 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்களாம் யுத்தத்தில். மிச்சமானது 10 பேர். அப்போ யுத்தத்தில் கலந்து கொள்ளாத பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களே கூட்டிக்குங்க. இப்போ 2 லட்சத்துக்கு கூட எவ்வளோ கூட்டலாம்? 4 லட்சம் கூட்டிக்கலாம், 8 லட்சம் கூட்டிக்கலாம் தாராளமாக. 10 லட்சத்துக்கு மேலே யாரும் இல்லை. இப்போ 10 லட்சம் பேர் இருந்த இந்த இந்தியாவில் பஞ்சம் இருந்ததா? இல்லை. இன்றைக்கி 120 கோடி வாழ்கிறோம் இந்தியாவில். இப்போ பஞ்சம் இருக்குதா? அதான் 1 ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிது. டீ 5 ரூபா, ஆனால் அரிசி 1 ரூபா இல்லையா? அப்போ 10 லட்சம் பேர் இருந்த போதும் சாப்பாடு இருந்தது, 120 கோடி ஆன போதும் சாப்பாடு இருக்குது. அப்போ வளம் எங்கே குறையும்? அப்போ எத்தனை கோடி ஜீவன் உருவானாலும் அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை வளங்கள் இயற்கையில் நிறைந்திருக்கிறது. அதனால தான் அதுக்கு என்ன அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? இயற்கை வளம். வளம் என்றால் மோர் தேன் எனஃப், சர்ப்ளஸ் என்று அர்த்தம். தேவைக்கு மேல் இருந்தால் தான் வளம் என்றே பேர். அதனால் இந்த இயற்கை வளங்கள் என்றைக்காவது குறைபடுதா அப்படின்னா இல்லை. உதாரணமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்ததுங்க. இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு வாகனங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் 25 ஆண்டுகளில் இந்த பூமியில் ஒரு சொட்டு கூட பெட்ரோல் இருக்காது என்று அன்னைக்கு ஒரு விஞ்ஞானி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது உண்மையாக பொய்யா நீங்களே இப்போ தெரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு இருந்ததை விட இப்போ எத்தனை லட்சம் மடங்கு வண்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பெட்ரோல் பங்க்கில் இப்போ டோக்கன் கொடுக்குறான். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சா 1 டோக்கனு, 1000 ரூபாய்க்கு அடித்தா 1 லிட்டர் ஃப்ரீங்கிறான். அப்போ இயற்கை வளம் குறைஞ்சிருக்கிறதா வளர்ந்துருக்கிறதா? ஸோ விஞ்ஞானி போடுற கணக்கெல்லாம் தப்பாயிட்டுருது. அன்றைக்கி அவன் தான் புத்திசாலி நினச்சிட்டு இருந்தோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விஞ்ஞானி சொன்ன போது அவர் தான் தீர்க்கதரிசி,
அதான் வண்டிகளெல்லாம் கொஞ்சம் அளவாக பயன்படுத்தணும்னு அன்றைக்கி கவர்மெண்ட்டு பேச ஆரம்பித்தது. ஆனால் அந்த விஞ்ஞானி செத்தாரா இருக்காரு தெரியாது. ஆனால் அவன் சொன்ன உண்மை இப்போ பொய்ன்னு நிரூபணமாகி போச்சு. ஸோ இன்றைக்கு எதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும், இதுவும் பொய் என்று காலம் நிரூபித்து விடும். அதனால் பஞ்சமிலா வான்காந்தம், இயற்கை வளங்களுக்கு என்றைக்கும் குறைவே கிடையாது. வஞ்சமில்லா மனசு இல்லை, கள்ளமில்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது. காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது. எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதனின் கொள்கை தெரியவில்லை. அதனால் வஞ்சனை ஏன் வந்ததுன்னா, சுயநலத்தால், எதிர்பார்ப்புகளால், தனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தால் வந்தது தான் வஞ்சனைகளே தவிர, இந்த மூணு இல்லைன்னா வஞ்சனை எதுக்கு வருது? எதுக்காக வஞ்சனை தேவையுங்க? உடம்பு ஆரோக்கியம் வருமா? வாழ்க்கை வளம் வருமா? இல்லை வெற்றிகள் வருமா? வஞ்சனையினாலே நட்டம்தான் வரும். அதனால் இத்தனை நட்டங்களையும் மனிதன் ஏன் சிந்திக்காமல் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்துவங்கள் தெளிவாக கொடுக்கப்படவில்லை. அதனால் மனித வாழ்க்கையிலே பல தலைமுறைகள் நாம் தாண்டி வந்திருந்தாலும், ஒவ்வொரு தலைமுறையிலையும் மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச புலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன். தானாக பழகிட்டதும் உண்டு, கற்றுக் கொடுக்கப்பட்டதும் உண்டு. அதாவது இயல்பாக குழந்தைகளிடத்தில் ஏதாவது கேட்டோம்னா எடுத்துட்டு கை நீட்டிடும். ஒரு 6 மாத குழந்தை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டுருக்குன்னு வச்சிங்களேன், கண்ணு எனக்குன்னு கை நீட்டு பாருங்கள், அப்படி எடுத்து கையில் வச்சிடும். ஆனால் நம்ம குழந்தைங்க நல்லா வளர்க்கணும் இல்லையா? அதனால் கண்ணு இப்படி வச்சுக்கிட்டு ஆண்டிக்கு இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு இப்படி சொல்லி கொடுப்பாங்க அம்மா. உடனே அந்த கை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படின்னு சிரிக்கும். சமத்து அப்படிங்கிறாங்க இப்போ அம்மா. இப்போ அம்மா சொல்லி கொடுத்ததை அவன் நல்லா கற்றுக்கிட்டு 25 வயசில் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அம்மா சம்பளம் கேட்குறாங்க. அவன் இப்படி வச்சுக்கிட்டு அம்மா சம்பளமே வரலன்றான். இப்போ அம்மாவுக்கு வலிக்குது. எதை கற்றுக் கொடுத்தோமோ அதை சொல்லிக் கொடுக்குறான். அப்போ நம்ம சமத்து குழந்தைன்னு சொன்னோமே, இப்போ மட்டும் மருமக மேலே குத்தம் சொல்கிறோமே. அதனால் பஞ்ச புலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் இது தேவையான்னு கூட நம்ம நினச்சி பார்க்கல. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து கெட்டுத்து குட்டிச்சவராக்கிட்டோம். அதனால் தீயவற்றை கற்றுக்கொள்வதும் எளிது. நல்லதை கற்றுக்கிறத விட கெட்டதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருக்கும் வந்துடுது இல்லை அது. ஸோ வான்காந்தமே அதை நல்லா திணிவேறி கிடக்குது. ஸோ தீயதை நினைத்தால் உடனே அதுக்குரிய ஆற்றல் வேகம் வந்துடும். ஆனால் நல்லதை நினச்சோம்னா வேகம் வராது. அதுக்குள்ளே பதில் மேலே இல்லை. பஞ்ச புலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை. இந்த கவர்ச்சியிலிருந்து விலகி ஒரு அற்புதமான நிலையை அடைவதற்கு, பேரின்பத்தை துய்ப்பதற்கு பரவசமாய் இன்பமுற. அந்த இன்பம் எப்போ கிடைக்கும்னா, நம் வசமாய் இருக்கிற வரைக்கும் இன்பம் கிடைக்காது. நம் வசமாய் இருக்கிற வரைக்கும் பரவசத்தை சந்திக்க முடியாது. நான் என்ற உடலை தாண்டி பரம் என்ற விரிந்த நிலை பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டால் அங்கே பேரின்பத்தை சந்திக்கலாம். அப்போ பேரின்பம் என்பது என்ன? இன்பம் நமக்கு தெரியுது, பேரின்பம் எப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, ஆனால் தெளிவாக சொல்ல முடியல. இந்த உடல் பேரின்பத்தை சந்திக்க முடியுமா, தாங்க முடியுமானா தாங்காது. அதனால் இந்த உடல் என்ற எல்லையில் சிக்கியிருக்கின்ற வரைக்கும் மனிதன் பேரின்பத்தை சந்திக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அவன் என்ன பண்ணி ஆகணும்? நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது, இந்த உடல் என்ற எல்லையை தாண்டி பிரபஞ்சம் என்ற
விரிந்த நிலையிலே இணைகின்ற போது, இன்னும் அதற்கு அப்பாலும் இறைநிலையோடு கலக்கின்ற போது என்ன ஆகுது? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு சின்ன யூனிட் இல்லைங்களா? இப்போ சிறுவாணி டேமில் தண்ணி இருக்குது, நம்ம வீட்டில் அண்டாக்குள்ளே குடத்துக்குள்ளே தண்ணி வச்சுருக்குறோம். 2 சிறுவாணி தான். ஆனால் குடத்து தண்ணியில் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ தான் செய்ய முடியும். தொட்டியில் உள்ள தண்ணீர் எத்தனை நாள் தாங்குமோ அத்தனை நாள் தான் தாங்கும். நம்ம டேமில் உள்ள தண்ணி எத்தனை நாளைக்கு தாங்கும் இல்லையா? அதுபோல் இந்த உடல் என்ற எல்லையில் சிக்கி நிற்கின்ற போது பேரின்பத்தை அளவு கடந்த எல்லையை சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு போகக்கூடிய திறம் உள்ளது எது என்றால் மனம். அப்போ மனதை விரித்து 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 பிரபஞ்சத்தோடு லயமாகின்ற போது இந்த காந்தம் அந்த காந்தத்தோடு கலப்புறுகிறது. இந்த ஜீவகாந்தம் அந்த வான்காந்தத்தோடு கலக்கிறது. இப்போ என்ன ஆகுது? அந்த வான்காந்தத்தினுடைய பேரின்பத்தை இந்த ஜீவகாந்தம் உணர்ந்து விடுகிறது. எப்படின்னா, இப்போ ஒரு குடம் தண்ணி வச்சுருக்கிறோம், இதில் கப்பல் போகுமானா போகாது, காகித கப்பல் கூட போகாது. இந்த குடம் தண்ணியை கடலில் கலந்து விடுறோம். இப்போ கடல் நீர் கப்பலை தாங்குதா இல்லையா? அந்த கப்பலை தாங்குகின்ற அழுத்தம் அவ்வளோ பெரிய எவ்வளோ டன் வருதுங்க. இப்போ ஏதோ ஒரு கப்பல் டிஸ்கவரி கப்பல் வருது, வயசானவங்கெல்லாம் ஜம்முன்னு ஜாலியாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஊர் சுற்றுறதுக்கு. நமக்கு இங்கேருந்து வெளியூர் போகிறதுக்கே காசு பற்ற மாட்டேங்குது. ஏன்னா சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம். அது சேர்த்து விலைவாசி ஏறி அதுக்கே சரியாக போகுது. அது செலவு பண்ணுறதுக்கு மனசு வந்தால் தானே வெளியே போக முடியும். மற்ற நாட்டுக்காரனெல்லாம் சம்பாதிக்கிறான், ஜாலியாக இருக்கிறான், சொத்து சேர்க்கறது இல்லை. சொத்து சேர்க்காத அங்கே விலைவாசியும் இல்லை. சொத்து சேர்க்காதனால விலைவாசியும் இல்லை. அதனால் இங்கே அது மாதிரி ஒரு பெரிய கப்பல் வச்சுங்களேன், அது எத்தனை இடம் இருக்கும்? அந்த கப்பல் கடலில் மிதக்கிற போது அந்த அழுத்தத்தை இந்த குடம் நீருக்கும் தாக்கம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? உள்ளத்து பேர் ஒரு குடம் தண்ணி தான். அந்த கப்பலுடைய அழுத்தத்தை இந்த குடத்திலிருந்து கொட்டப்பட்ட நீருக்கும் தாக்கம் வருமா வராதா? இதுதான் பேரின்பம். அப்போ இந்த ஒரு குடம் என்ற உடல் அளவிலே எல்லையை கட்டிக்கின்ற ஜீவகாந்தத்தை வான்காந்தத்தோடு கலந்து விட்டால் வான்காந்தத்தின் இறை அழுத்தம் ஜீவகாந்தத்தோடு கலப்புறுகிறது. அந்த இடத்துல தான் பேரின்பத்தை சந்திக்கலாம். அதனால் இந்த மனம் தன் வசத்தை இழந்து பரவசத்தில் லயமாகணும். பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை. ஏன்னா சொல்லலாம், சொல்லுக்கும் பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் இஸ்லாத்தில் ஓதுவது, இப்போ 6 மணி ஆச்சுன்னா நமக்கு சத்தம் வருது பாருங்கள், எல்லாம் ஒரு இசை வடிவமாக ஓதுறாங்க. குரான் என்றாலே ஓது என்றுதான் பொருள், ஓதுதல், சாண்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் கூப்பிடணும்னு சொன்னால் ஒரு சத்தம் கொடுத்தா காதுக்கு போகும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? கைப்பிடி வச்சுக்கிட்டு சத்தம் போடணும். இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறான்னு சொன்னாக்கா இந்த கிராம பக்கத்துலலாம் இந்த உளவியா அது மாதிரி இந்த நாக்கு வந்து பெறலணும், அந்த ஓசை இசையாக மாறும். அப்போ இசை என்றால் நீண்ட தூரத்திற்கு செலுத்துவதற்கான வலிமை இந்த ஓசைக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ பெனட்ரேட்டிவ் வாய்ஸ், ஊடுருவி நீண்ட தூரம் போகக்கூடிய வலிமை கொடுப்பது இசை. அதனால் அந்த இசையை சொல்லுகின்ற போது பாடுதல் என்று சொன்னாங்க. அப்போ பாடி சொல்லுகின்ற போது அந்த கருத்துக்கள் நம்முடைய மனதை தொடுகிறது. இசைக்கு ஏன் வலிமை உண்டுன்னா, அது நம்முடைய ஆத்மாவை ஈர்க்கின்ற தன்மை. அதாவது அருமையான ஒரு கருத்து உண்டுங்க. இறை தத்துவத்தை அடைவதற்கு 5 வழிவகைகள் உண்டு. வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம். 5 வகையில் அந்தம் அடையலாம்.
காண்கின்ற தோற்றங்கள் சித். சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டவர் சித்தாந்திகள். இந்த சித் என்ற தோற்றத்திற்கு மூலம் அரூபம் வேதம். அப்போ அரூபத்திற்கு அந்தமாக இருப்பதும் அரூபமே தான். வேதத்துக்கு அந்தமாக சிவனை கண்டவர்கள் வேதாந்திகள். இந்த சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் அருமையாக சொன்னவர் கண்ணதாசன். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். இந்த ரெண்டையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. அப்போ தன்னுக்குள் ஊடுருவி போய் 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 தன் வசம் இழந்து பரவசமாக மாறணும். அப்போ ரெண்டு ஒன்று தான் புரிஞ்சுக்கலாம். இதே போல் கலாந்தம், கலைகள். இப்போது சமீபத்தில் இந்த ஜோடி நம்பர் 1 எனக்கு நடந்துட்டு இருக்குது. அதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் குறிப்பாக மணின்னு ஒரு டான்ஸர். போன வாரம் நிகழ்ச்சியில் அழகாக தியானத்தை காட்டி தியானத்திலிருந்து பல்வேறு தோற்றம் உருவானது அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். அதில் அந்த தியானம், கலரு, பரதநாட்டியம், இந்த நாட்டியம் எல்லாம் கலந்து ஒரு மிக்சரில் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி செய்ய முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கராத்தே, பரதநாட்டியம், இன்னும் கலரி, இது போல எத்தனை வகையான கலைகள் உண்டோ அவங்க எல்லாம் அவர்களை அறியாமலேயே மன ஓர்மை என்ற நிலைக்கு வந்துடுறாங்க. கான்சன்ட்ரேஷன். இப்போ பரதநாட்டியம்னா அபிநயங்கள், முகத்தில் கொண்டு வர வேண்டிய பாவனைகள் அப்படின்னு உள்ளொடங்கி போகிற போது இப்போ எங்கே போச்சுங்க மனசு? உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் மனம் குவிந்தால் அது தியானம். உடம்புக்கு உள்ளே போய் குரலிலேயோ உடல் அசைவுகளிலேயோ எந்த இடத்துல நினைத்தாலும் அது தியானமாக மாறிப்படும். அது கலாந்தம். கலைகளுக்கு ஆழ்ந்து உள்ளே போனாலும் அந்தமாகி தெய்வத்துக்கு அறிந்து விடலாம். அதுக்கு அருமையான உதாரணம் எம்.எஸ். சுப்புலட்சுமி. நீங்கள் எத்தனையோ மடவாதிகளை பாருங்கள், அவங்க மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் மீசி வச்சிங்கன்னா ரவுடி மாதிரி இருப்பாங்க. ஏதோ தாடிக்குள்ளே அந்த காவிக்குள்ளே மறைஞ்சிருக்காங்களே தவிர அந்த ரெண்டையும் சேவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸ் போட்டு விட்டு இப்படி ஒரு மேசி வச்சுக்கோங்க, பக்காவாக இருப்பாங்க. ஆனால் எம்.எஸ். சுப்புலட்சுமி முகத்தை பாருங்கள், தெய்வீகம். அந்த பாடும்போது அந்த முகத்தில் தெய்வத்தை பார்க்கலாம். எத்தனையோ பேர் பாடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிகரான ஒருத்தர் இன்னும் நம்ம சந்திக்கலை. அதனால் கலைகளுக்கு அந்தமாக தெய்வத்தை அறியலாம். கலாந்தம். அது நாதத்துக்கு அந்தமாக தெய்வத்தை அறிந்தாங்க. நாதாந்தம் இசை மூலமாக. போதாந்தம் தத்துவங்களை பேசுவதன் மூலமாகவும் அடையலாம், தத்துவங்களை சிந்திப்பதன் மூலமாக அடையலாம். அப்போ மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போதிப்பதன் மூலமாக பெறுகின்ற இன்பத்திலேயும் இறைவனை அடையலாம். இப்படி 5 வகையிலே மனிதன் பரவசத்தை அனுபவிக்கலாம். அதனால் இதெல்லாம் அறிந்து தெளிந்தவர்கள் நமக்கு அந்தந்த வழிவகையிலெல்லாம் சொல்லிக்கின்றாங்க. அவருடைய தரம் இறங்குகின்ற போது முறை மாறிப்போகுது. அந்த முறைக்கு தகுந்த மாற்றங்கள் வருகின்ற போது மனம் சார்ந்த நிலையில் வந்துடுறோம். அப்போ இசையை ஆத்ம நிறைவுக்காக பாடுவது என்று போய் அது மேல்நாட்டு இசையோடு இணைத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டதுனால நமக்கு அது புதுமையாக தெரியுதே தவிர அதில் நரம்புகள் துடிப்பது யாருக்கும் புரியலை. நீங்கள் ரஹ்மானுக்கு டபுள் டிகிரி கொடுத்துருக்கலாம், இல்லை இளையராஜாவுக்கு இன்னும் பெரிய பட்டங்கள்லாம் கொடுக்கலாம். ஆனால் விஸ்வநாதனுடைய இசைக்கோ அல்லது ஹிந்துஸ்தானி இசைக்கோ அல்லது தியாகராஜருடைய ஸ்லோகங்களுக்கோ உள்ள பெருமை இதுக்கு வருமானா ஒரு நாளும் வராது. இதெல்லாம் வேகத்தில் உள்ளவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துக்குறாங்க, அவ்வளோதான். வேகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துக்குறாங்க, அவ்வளோதான். அமைதியில் உள்ளவர்கள் இதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா நாடு கடத்துவாங்க.
அதனால் இசை என்பது மனதில் அப்படியே லயமாக்கி தூங்க வச்சிடணும். இன்னும் ஆழ்ந்து தூங்கிவிட்டால் தியானத்துக்கு போயிடணும். அதனால்தான் இறைவனை ஏன் தேவாரம் பாடினாங்க, திருப்பாவை திரும்பாவை பாடினாங்க அப்படின்னா, அந்த இசையின் மூலமாகவே தெய்வத்தை அறிவதற்கு செய்த முயற்சி தான் பாடல்களை தவிர கூத்தடிக்கிறதுக்காக வந்ததெல்லாம் பாடல்கள். அதனால் கலையும் அப்படித்தான். இதெல்லாம் ஏன் தரம் மாறி போச்சுன்னா, மனிதனுடைய தரம் மாறி போச்சு, வாழ்க்கை தரம் மாறி போச்சு. அது தகுந்தது விற்றா வியாபாரம் ஆகுது. ஸோ வியாபாரம் பண்ணுறவங்க கெட்டிக்காரனுங்க இல்லையா? அதுக்கு தகுந்த பரிசுகளும் அங்கீகாரத்தும் இருக்கத்தான் செய்யும். அதனால் உண்மை உணர்ந்த நிலை அதுதான் ஆன்மீகம். அதெல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு இந்த பயிற்சி முறைகள் வேண்டும். அந்த வகையிலே இறைநிலையே அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்து இறுதியில் மனிதனாக வந்து இதிலும் எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை அறிவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சிகள். அதனால் அறிவு திருக்கோவில் என்பது மனிதன் தனக்குள் தன்னை தேடுகின்ற இடம். அப்படி தேடி காண்கின்ற போது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற தெய்வமே தான் நமக்குள் இருக்கிறது. இதை அழகாக பைபிளில் ஈஸ்வரன் சொல்லி வைத்தார். நீ பிரார்த்தனையின் போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறை கதவுகளை பூட்டி, அறை வீடு நம்மளது, இதுக்குள்ள அறை கதவுகள் எதுங்க? கண்ணு காது மூக்கு நாக்கு தான். இதெல்லாம் பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். இது இங்கே உள்ளுடைய போகுது நம் வசம். இது என்ன, அது விரிந்து பிரபஞ்சமாக மாறி போகுது, பரவசம் ஆயிடுது. அப்போ தன்னுக்குள் தெய்வத்தை அறிகின்ற போது அதுவே தான் தன்னையும் உள்ளடக்கி பிரபஞ்சமாக இருக்கிறது என்பதை விரிந்த நிலையிலே உணர்ந்து விடுகின்றான். அந்த உணவை பெறுவதற்கு தான் எல்லா மகன் வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதுதான் தியானம். ஆன்மீகத்தின் அடிப்படை பயிற்சி முறையே தியானம்தான். தியானம் இல்லாத ஆன்மீகம் வெறும் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தினால, சடங்குகளால் எந்த காலத்தும் எந்த மனிதனும் எந்த நன்மையும் பெற முடியாது, எந்த பக்குவமும் பெற முடியாது. அதனால் உண்மையான ஆன்மீகத்தை, தியானத்தோடு இணைந்த தத்துவங்களை தேட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும், பயன்பெற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் மகரிஷி நம்ம கொடுத்துருக்கின்றாங்க. பல மகான்கள் இந்த மனித குலத்திற்கு கொடுத்துருக்கின்றாங்க. இதை உணர்ந்து தெளிந்து பின்பற்றுகின்ற போது இந்த உலக வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கையாக அமையும். அது வருகின்ற வரைக்கும் சிக்கல்களும் நோய்களும் பிரச்சனைகளும் தீராது. அதனால் அந்த நிறைவு இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று வாழ்த்துவது தான் அடுத்து வரக்கூடிய 1ஆம் தேதி நிகழ்ச்சி, உலக அமைதி தின விழா. ஏன்னா உலக அமைதி சும்மா வரதில்லைங்க. எல்லோரும் அமைதி ஆகிட்டால் உலகம் அமைதி ஆகும். எல்லோரும் அமைதியாக முடியுமா? இத்தனை பிரச்சனை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா? பிரச்சனை வைத்து இருந்தால் அமைதி ஆகிடும். பிரச்சனை எங்கே இருக்குது? நமக்குள்ளையா வெளியா? ஒரு கேள்வி. ஸோ பிரச்சனை வெளியே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெளியே ஒன்றும் இல்லை. அதனால் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் அதற்குள் ஒரு தனி மனிதன் நல்ல முறையில் வாழ்வதும் சாத்தியமே. அதுக்கு உள்ள பக்குவம் வேணும், பயிற்சி முறைகள் வேணும், நல்ல குருவுடைய ஆசீர்வாதம் வேணும். அதுதான் நம்மை கை தூக்கிவிடும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன், 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 வாழ்க